ரொம்ப நாட்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு நான் வந்திருக்கிறேன். உங்கள பார்க்கறது ரொம்ப கேட்கறது. உங்களுடைய நேம்ஸ் எல்லாம் வாசித்துட்டே இருந்தேன். நெறைய பேர் புதுசா எனக்கு தெரியுது. ஆனாலும் ஆண்டவர் சகோதரிமாராக ஒன்று சேர்ந்து இணைந்து ராஜ்யத்தை கட்டுற பணியில இருக்கிறத நினைத்து ஆண்டவரை நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். செல்வியை நினைக்கும் போதெல்லாம் அவள குறித்து நான் ரொம்ப ஆண்டவர்ட்ட சொல்லியிருக்கேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைப்பா, உம்முடைய பிள்ளைப்பா. வெள்ளாள வேலையில வேலை பார்க்கும்போது அவளோடு நான் வாலிப பிள்ளையா இருக்கும்போது அவள நான் பார்த்தேன். அவருடைய அம்மாவ முதற்கொண்டு எனக்கு தெரியும். அவங்களுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரையும் தெரியும். அண்ணி வந்து என் கூட வேலை பார்த்தா. என்னுடைய கிளாஸ்மேட் அவ. இந்த மாரி வெள்ளார வேலைக்கு போக வச்சதே ஆண்டவருடைய கிருபை. அவளை சந்திக்க வைத்தார். இப்போ நம்ம கல்ஃப் கண்ட்ரில கத்தார்லயும் வந்திருந்தா. அவளுடைய வீட சந்திச்சேன். பஹ்ரைன்லயும் அவள போய் சந்தித்தேன். அவளுடைய ஊழியத்தை நினைக்கும்போது எவ்வளவு இடுக்கமான வாசல் வழியாக கர்த்தருக்காக, ராஜ்யத்துக்காக எவ்வளவு பிரயாசப்படுறா. அவருடைய பிரயாசங்கள் விருதாவா போவதில்லை. நிச்சயமாகவே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவருடைய பிரயாசங்களுக்கு பல மடங்காக பரலோகத்தில் அதுக்கு பலன் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவளுக்காக நான் நிறைய ஜெபிச்சிருக்கிறேன். அவருடைய தம்பிக்காக விசேஷமா கொஞ்ச காலத்துக்கு முன்னதாகவே நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். கூடி ஜெபிக்கிறோம். அவளோட சேர்ந்து ஜெபிச்சிருக்கிறேன். வாய்ஸ் மெசேஜ்ல ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட தருணத்தை அவளோடு கூட எனக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவரை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். நான் தகுதியற்றவள். ஆனால் என்னை கிறிஸ்துவுக்குள்ள தகுதிப்படுத்தினவர் கர்த்தர். அவருக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஒரு சின்ன நிமிஷம் ஆண்டவருக்காக கொடுத்து நம்ம ஒப்புரவாகி இந்த ஜெபத்தை தொடங்கலாம். இந்த ஆண்டவருடைய செய்திக்கு நேராக கடந்து போலாம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக வருஷ இறுதி நாட்களிலே இருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லாரும் இருக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்துல இருக்கிறோம். அந்த பாதத்தை பிடித்து ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, இன்னும் என்னிடத்துல என்ன குறைவுண்டு? இன்னும் நான் ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் என்ன? பலிபீடத்துல வந்திருக்கிறோம். காணிக்கையை செலுத்திற்கு முன்னதாக நீ ஒப்புரவாக வேண்டும். செல்வி கூட ஜெபம் பண்ணும்போது சொன்னா, யாரு கூட ஒப்புரவாகலையோ, மன்னிக்கலையோ, ஜெபம் கேட்கப்படாது நிச்சயமாகவே. அதனால அதை தாமதித்து இருக்கலாம். ஆண்டவர் உணர்த்துறார். பரிசுத்த ஆவியானவர் நேரத்துல இந்த வசனத்தை சொல்றாரு. பலிபீடத்துக்கு முன்னதாக நீ காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னதாக நீ ஒப்புரவாக என்று சொல்றாரு. ஒருவேளை கணவன்கிட்ட, நம்ம பிள்ளைகள்கிட்ட, உற்றார் உறவினர்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதோ ஒரு தாங்கல் இருக்கலாம். மனஸ்தாபம். ஆண்டவரே என்ன மன்னிங்க. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கும் எனக்கும் இருக்கலாம். அத ஆண்டவரே பல நாட்களுக்கு முன்னதாக, வருஷங்களுக்கு முன்னதாக இருக்கலாம். ஆண்டவர் இப்படி நினைவுபடுத்துவார் என்றால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். இந்த ஜெபத்துக்கு தடையாக நம்ம ஆகானா இருக்கக்கூடாது. ஆகா நிமித்தமாக அன்னைக்கு அந்த பட்டணத்தை பிடிக்க முடியல. ஆண்டவர் வந்து அந்த சாபத்தீடானதை பதுக்கி வைத்ததுனால அவனுடைய குடும்பமே கல்லெறிந்து கொள்ளப்பட்டாங்க. ஆகோர் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளவு பயங்கரமான ஒரு சம்பவம் யோசுவால சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியம் நம்ம வீட்டுல நான் அப்படி இருக்கக்கூடாது என்பதை நினைத்து ஆண்டவரே இப்பொழுது ஒரு தருணம் கொடுத்திருக்காரு. இப்போ ஒப்புரவாகும். ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும். ஒப்புரவாகுதலின் பணி ஆண்டவர் செய்து முடித்தார். சிலுவையில இரு திறத்தாரையும் ஒன்றாக்க பகையை கொன்று சிலுவையில வெற்றி சிறந்த வெற்றி நாயகன் நம்ம மத்தியில இருக்கிறார். நம்மளும் அப்படியே மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் மற்றவங்களை நம்ம மன்னிக்கணும். அந்த லார்ட்ஸ் பிரேயர்ல கர்த்தருடைய ஜெபத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. பிறருடைய குற்றங்களை நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னிங்கன்னு. ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. முதலாவது என்னை தாழ்த்துகிறேன். எங்களுடைய குரூப்ல உள்ள அத்தனை பேரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை மன்னிங்க ஏசப்பா. அந்த வருஷ கடைசியில தடைப்பட்ட ஜெபத்துக்கு அப்பா பதில் வராததுக்கு காரணமான என்னுடைய பாவத்தை இப்பொழுது அறிக்கையிடுகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று இந்த நிமிஷத்துல எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வேண்டும் என்றால் இந்த ஒப்புரவாகுதல் இந்த நாளிலே நீர் உணர்த்தினபடி நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்பா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த குரூப்ல உள்ள அத்தனை பேரும் ஒப்பு கொடுக்குறாங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அந்த ஜெபத்துக்கு பதில் வந்தது. நாளைக்கு சாட்சி சொல்ல போறாங்க. அதுக்காக உமக்கு நன்றி. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த ஜெப நேரத்தையும் பொறுப்படுத்தீங்க. ஆராதனை வேலையை பொறுப்படுத்தீங்க. செய்தி வேலை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். நாங்க மோடு ஒப்புரவாகட்டும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விட்டு கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்கு. மறுபடியுமாக நான் வந்து பல நாட்களுக்கு பிறகு நான் சந்திக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஆண்டோடைய கிருபையினால நாங்க டார்த்தி டீச்சர் பிரேயர்ல ரொம்ப இருக்கிறோம். நான் கத்தார் தேசத்துல இருக்கிறதுனால சில கத்தார் பிரேயரும் இருக்குது. ஆண்டவர் என்ன ஜெப ஊழியத்துல பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுபடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஊழியம் வந்து அதுதான்.
அவர் என்னை ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஜெப குறிப்புகளை அனுப்பி வைத்திருக்கார். நிறைய குரூப்ஸ் 200 பேர்கிட்ட ஒரு நாளைக்கு ஜெபம் பண்றாங்க. குரூப் மட்டும் இல்ல, சர்ச்சஸ்ல ஜெபம் பண்றாங்க. நிறைய குரூப்ஸ்க்கு அனுப்ப அவங்க நிறைய பேருக்கு அனுப்புறாங்க. இப்படி செய்தித்தாளை படித்தது போல ஜெப குறிப்புகள் ஆண்டவர் சொன்னபடி நான் அனுப்பி கொண்டிருக்கேன். கத்தார் வந்த பிறகு எனக்கு ஆண்டவர் குறித்த ஒரு ஊழியம் வந்து இதுதான். கத்தார் தேசத்துக்காக நான் விசேஷமா ஜெபிக்கணும்னு என்ன ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு அழைத்தாரு. வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன். ஹையர் செகண்டரியில கிளாஸ் எடுத்தேன். எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு என் டீச்சிங் ஜாபை அத்தனையும் ஆண்டவருக்குன்னு குப்பை என்று தள்ளிவிட்டு, என் பணங்கள் எல்லாம் வேண்டாம், ஆண்டவருடைய ராஜ்ய கட்டுமான பணியில கத்தார் தேசத்துல இஸ்லாம் மக்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக என்னை கட்டளை கொடுத்தபடி நான் கீழ்ப்படிந்து வருகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் 2025 இது இந்த நாள் வரைக்கும் 2020 இருந்து நான் ரிசைன் பண்ணேன். 2020 டிசம்பர் 10வது நாள் நினைக்கிறேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 5 வருஷ காலமாக போகிறது. ஆண்டவர் ஊழிய பாதையிலே அருமையாக என்னை நடத்தி வந்தார். என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு கனமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். இந்த ஜெப ஊழியம் சாதாரண ஊழியம் கிடையாது. நியூஸ் பேப்பர் மாதிரி வாசிச்சுட்டு போடுற காரியம் இல்ல. அந்த ஒரு குறிப்பை வாசிக்கும் போது ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து, ஆண்டவரே இந்த குறிப்பு எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கும் போது கண்கள் இருந்து முதல் கண்ணீர் வரும், இருதயம் ஒட்டையும். அதுக்கப்புறம் என்னுடைய ஜெபம் வந்து மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கிறதுக்கு ஆவியானவர் அந்த இடத்த எனக்கு வந்து விட்டு கொடுக்க வைப்பாரு. அடுத்தது அவர் ஜெபம் பண்ணுவாரு. அதனாலதான் கண்ணீர் வரும், மற்ற வார்த்தைகள் வராது. அப்படியாக நான் ஜெபிப்பேன். கடைசி முடிவு ஜெபமாக என்னுடைய குரூப் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் குரூப்ல போடும்போது எண்டிங் ப்ரேயர்னு அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை வச்சு எண்டு ப்ரேயர் ஒண்ணு அனுப்புங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேர் மௌனமா இருக்கிறதுனால நான் ப்ரேயர் அனுப்பி கடைசியா முடிவு செய்வோம். அப்படியாக நான் செய்து வந்தேன். அப்புறமாக எல்லாரும் தனித்தனியா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால விட்டுவிட்டேன். அப்படியாக ஆண்டவர் அந்த ஜெப குறிப்புகள் மூலமாக நிறைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, இப்ப கூட நான் வாசிட்டு இருந்தேன் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அந்த தூப கலசத்தை ஏந்தினவர்களாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னதாக விழுந்து கடந்து அந்த ஜெபம் என்ற தூப வர்க்கத்தை பொற்கலசத்துல தூக்கிட்டு போய், ஆண்டவரே எங்களை ஜாதியிலிருந்து, கோத்திரங்களிலிருந்து, பாஷைக்காரர்களிருந்து, ஜனங்களிலிருந்து உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர், உமக்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும் புதிய பாட்டை பாடினார்கள்னு போட்டிருக்கு. உமக்குதான் மகிமை, உமக்குதான் கனம், உமக்குதான் ஸ்தோத்திரம், உமக்குதான் புகழ் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து தொழுது கொண்டார்கள் போட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம். அந்த வசனத்தின்படி அந்த ஸ்தோத்திர பலியோடு அந்த ஜெபங்கள் அப்படி நிறைவேற்றப்படுகிறது. அது எண்டு இல்ல, கண்டினியூஸ் பிரேயர். அது வந்து நான் அத்தனை பேரும் ஒருமுகப்பட்டு ஜெபம் பண்ணும் போது பரலோகத்திலே தூபமாக அந்த கையெடுப்பு தூபமாக அந்தி பலியாக போகிற மாதிரி நம்ம செய்கிற இருதயத்தின் ஜெபங்கள் ஒவ்வொன்றும் பரலோகத்துல அந்த தேவ தூதர்கள் 1000 தேவதூதர்கள் அவங்க நமஸ்கரித்து வணங்கி அவரை ஆராதனை செய்து இரவும் பகலும் வணங்குறாங்கன்னு போட்டிருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போறோம். இந்த ஜெபங்கள் நிறைய பேரை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறது. சாதாரண ஜெபம் இல்ல, உலக பிரகாரமான ஆசைகள் நிறைவேற்றுறதுக்கான ஜெபம் இல்ல. மீட்கப்பட வேண்டும் அவர்கள். எங்களை மீட்டீரே, அவங்களை மீட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே தூபமாக போகிறது. கலசத்துல, பொற்கலசத்துல, பலிபீடத்துல பரிசுத்த ஆவியான ஆட்டுக்குட்டியாருடைய கரங்களிலே போகும்படியாக விழுந்து கடந்து பணிந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த இது தரிசனமாக யோவானுக்கு தரிசனமாக காட்டப்பட்டது. இதேதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம செய்கிற ஜெபம், ஒவ்வொரு ஊழியமும் இது ஜெப ஊழியம். நம்ம செய்யறது சாதாரண ஊழியம் கிடையாது. செல்வி செய்யற ஊழியம் சாதாரண ஊழியம் கிடையாது. நம்ம சாதாரணம் நினைச்சோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில மந்த நிலையில இருக்குன்னு அர்த்தம். உலக பிரகாரமாக ஜெபித்தோம் என்றால், இம்மைக்காக கவலைப்பட்டே இருந்தோம்னா பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். இந்த ஜெபம் வந்து ரட்சிப்பின் ஜெபம், சத்திப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம் போட்டிருக்கு எபேசியர் 1:13. இந்த சுவிசேஷமே ரட்சிப்பின் சுவிசேஷம். இந்த ரட்சிப்பின் செய்தியை மக்களுக்கு எல்லா இடங்களிலும், நாலாபுரத்திலும் 8 திக்கும் போக வேண்டும். எந்தெந்த திசையில எத்தனை மக்கள் வாசிக்கிறாங்களோ, எந்த குன்றுகளிலே, மலை குகைகளிலே, எந்த காட்டு ஜந்துக்கள் மத்தியிலே, ஆதிவாசி மக்கள், மலைவாழ் ஜனங்கள், கிராமங்களில் படிப்பறியலாதவர்கள், அங்க கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். அவங்க கேட்ட மாத்திரத்தில் ரட்சிக்கப்படணும். இந்த வசனத்தை சுமந்துகிட்டு போக முடியாது. இந்த ஜெபம் மின்னலை விட வேகமாக போகும். மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். நிச்சயமாகவே இந்த ஜெப ஊழியத்தை ஆண்டு ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கு பாக்கியம் கொடுப்பார். இதை ஒரு சகோதரர் எனக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்கு வந்து கத்தார்ல ஊழியம் செய்ய வந்தவங்க மூலமா, அவங்க அசிஸ்டன்ட் மூலமா எனக்கு கிடைக்கப்பட்ட ஜெப குறிப்புகள் சாதாரண குறிப்பு கிடையாது. அந்த சகோதரன் நான் பார்த்ததே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், இந்த குறிப்பை நீ அனுப்புன்னு. திட்டமும் தெளிவாக சொன்னார். அவர் எஜமான், வேலையாளாக நான் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நமக்கு காஸ்பல்ஸ்ல எல்லாம் போட்டிருக்கு, கடைசி நாள்ல எஜமான் எப்போது வருவார் என்று
விழித்திருந்து உங்களுக்கு வஸ்திரம் கரைபடாதபடி விளக்கு எரிகிறதாகவும் அறைகள் கட்டப்பட்டதாகவும் எஜமானை நோக்கி வருகிறதுக்காக காத்திருக்கிற அந்த புத்தியுள்ள கன்னிகைகளாக எண்ணெயினால் நிரப்பப்பட்ட தீவட்டியை சுமந்து கொண்டு தட்டுகிற சத்தம் காதில் விழுகத்தக்கதாக செபிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஆயத்தம். ஏதோ வரப்போறாருன்னு பாட்டு பாடி உபவாசம் பண்ணி நமக்கு வீட்டு காரியங்களுக்கா ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. இந்த ஊழியம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு ஜெபத்திலே விழித்திருக்கிற ஜெபம், விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம். கண்கள் கண்ணீரால் நிரம்பணும். புறா கண்கள் அவருக்கு இருந்துச்சு. நம்ம உன்னத பாட்டுல பாக்குறோம், அவருடைய கண்கள் புறா கண்கள். அல்லேலூயா. ரபா கரபோ ஷரா கரபோ. அந்த அற்புதமான கண்கள் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்குது. அவருடைய கண்கள் நம்ம அவருடைய பார்வையோட ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு அந்த புறா கண்கள் வந்துச்சு. இனி சாதாரணமான கண்ணீர் ஜெபம் அல்ல. புறா கண்கள் எப்பொழுதும் கண்ணீர் சிந்திக் கொண்டே இருக்கும். அவருக்கு அப்படி கண்ணீர் இருந்துச்சு. அதே போல நம்ம ஜெபிக்கணும். நமக்கு மாதிரி அவர்தான். இரவும் பகலும் ராக்காலத்திலே ஜெபித்தார். இரவிலே இருட்டோடு எழுந்து போனார். படவிலே தத்தளிக்கும் போது 4ஆம் சாமத்துல கடல்ல நடந்து வந்து அங்க அற்புதம் செய்தார். பிதாவோடு ஃபுல்லா சார்ஜ் ஏற்றி பகலெல்லாம் ஊழியம் செய்தார். ஞானஸ்நானம் கொடுக்க வரல யோவானை போல. நான் யோவான் 4ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, நான் ஞானஸ்நானம் கொடுக்க வரல, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்தேன். அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யற அப்போஸ்தலர்களும் சொன்னாங்க, நாங்க சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும், பந்தி விசாரிப்புக்காரங்களை தனியா ஏற்படுத்தணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவங்களை அவங்க ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவங்க தள்ளி போட்டுட்டு அந்த வேலையெல்லாம் செய்யல, சுவிசேஷ பணியை செய்ய போனாங்க. அவர்கிட்ட வந்த அந்த ஒரு வாரிசு பொக்கிஷமாகிய அந்த சுவிசேஷ பணி இப்பொழுது நமக்கு வரணும். கண்ணீர் ஜெபம் வரணும். சுவிசேஷ பணி அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட சுவிசேஷம் அந்த சீஷர்களுக்கு கொடுத்துச்சு, அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க நிறைவேற்றினாங்க. பந்தி விசாரிப்புக்காரனாகிய ஸ்தேவான் முதற்கொண்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்பட்டான் ரத்த சாட்சியாக. அப்படி என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதுமே சபைகள் விருத்தி அடைந்தது. சபைகள்ல வசனம் விருத்தி அடைந்தது. நாளுக்கு நாள் விசுவாசிகள் கூட்டம் அதிகரித்தது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க. அந்நிய பாஷை வரத்தை பெற்றாங்க. அற்புத அடையாளங்கள். பிலிப்பு எங்க இருந்து வந்தானே தெரியாது. பிலிப்பு அப்போஸ்தலன் கூட அவ்வளவு அழகாக ஆண்டு பயன்படுத்தினார். வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுக்க ரதத்தோட நீ போ, கந்தாகை ராஜஸ்திரியுடைய மந்திரி வாசிக்கிறான் போன்னு சொல்லி தீவிரப்படுத்தினார். அற்புத அடையாளங்கள். பிலிப்பியின் பிள்ளைகள் 4 குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு போட்டிருக்கு. அப்படியாக குடும்பமாக கோத்திரமாக பிரிப்படுத்தார். இந்த ஜெப ஊழியமும் நானும் இதேதான் ஆண்டவர் சொல்றது. முன்னால குழந்தை இல்ல, பிள்ளைகளுக்கு பிரிஞ்சு இருக்காங்க, அல்லது திருமண வயதுல திருமணம் ஆகல, அல்லது வேலை கிடைக்கல, நிறைய குறிப்புகள் எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் அவங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லி போன்ல ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் இப்பொழுது என்னை திருப்புகிறார். எப்படி என்றால், இவங்களுக்காக நீ சொல்லி அந்த காரியத்தை நீ ஜெபம் பண்ணக்கூடாது. அவங்க ரட்சிப்புக்கப்படணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா இவங்களெல்லாம் தன்னை போல கிடைக்கும். அவங்களையும் ஜெபம் பண்ண சொல்லு. நான் ஜெபம் பண்றேன், நீ பொறுப்பெடுக்காத. அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு நீ விலகிரு. அடுத்தது அவங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. குழந்தை இல்லையா, ஒருவேளை கேன்சரா, அவங்க ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணு. அதுதான் என்னுடைய ஜெபம். வித்தியாசமாக என்னை திசை திருப்புகிறார். கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். பல வேளைகள்ல எனக்கு செல்வியோட சகோதரனை குறிச்சு அவன் எனக்கு நல்லா தெரியும். அவனை பற்றி அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது அவன் ரட்சிக்கப்பட்டுட்டானான்னு தான் கேட்பேன். நிறைய பேர் படிக்கணும், என் வேலைக்கு வரணும்னு கேட்கும்போது ரட்சிக்கப்பட்டானா, அதை கற்றுக் கொடுத்தீங்களா, அதுதான் நான் கேட்பேன். அந்த காரியத்தை நான் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பலத்தை கொடுத்திருக்கிறார். ராவெல்லாம் முழிக்கும் போது யாரை நினைவுபடுத்துறாரோ அந்த ஆள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுவேன். ஏனென்றால் துரிதமாக ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது. மின்னல் வேகத்துல வரப்போறாரு. ஆரவார சத்தத்தோடு தொனி கேட்க போகுது. பிரதான ஆசாரியனோடு எக்கால துரியோடு ஆண்டவர் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, வரப்போகிறார். வருவேன் என்று சொன்னவர் தாமதம் இல்லாமல் வரப்போகிறார். எதுக்கு தாமதிக்கிறார் என்றால், தன் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இதுதான் அவருடைய சித்தம். அந்த சித்தம் நிறைவேறதுக்கு நம்ம ஊழியக்காரிகளாக நம்ம இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நம்ம இதை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்ம உலகத்துக்காகவே ஜெபம் பண்ண வேண்டாம். நம்முடைய படிப்புக்காகவோ, பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கோ வேண்டவே வேண்டாம். சரி, இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணீங்க, தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஐயோ, அவருடைய பேழையில 8 பேரும் பிரவேசிச்சாங்கன்னா அடிக்கடி யோசித்து பார்த்தேன். அந்த பிள்ளைகள் இருந்துச்சா? இல்ல, கணக்கு சொல்லவே இல்லை. குடும்பமா ஜெபிச்சாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. விசுவாசிகள் ஆகி ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டோடைய புஸ்தகத்துல, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டு பேழைக்குள்ளும் பரலோகத்திலையும் பரம காரணானுக்குள்ள போயிட்டாங்க.
அவங்கள பற்றி வேற ஒண்ணுமே சொல்லப்படல. நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டுட்டா, நம்முடைய உற்றார் உறவினர் ரட்சிக்கப்பட்டாங்களா, நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்களா, இந்த ஜெபம் ஒரு தாயானவள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறாள். நிச்சயமாக ஒருவேளை கணவன்மார் வேலைக்கு போவாங்க, தனிமையில இருக்கிற நிறைய நேரம் சகோதரிகள் தான் நம்ம கையில ஆண்டவர் கொடுத்த ஒரு பணி என்ன என்றால் ஜெப பணி. எல்லாருக்குரியது, இது எனக்கு மட்டும் இல்ல. இந்த கூடியல இருக்கிற அத்தனை பேரும் தினம் தினம் ஜெபம் பண்றீங்க. ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைக்கிற ஊழியக்காரர்கள், காற்றுகளாக, தேவதூதரை காற்றுகளாக, ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாக மாற்றுகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். தீவிரமாக செய்யணும். அவரும் ரட்சிப்பை தீவிரப்படணும், அப்படி சகாயம் பண்ணணும், தீவிரித்து வாரோம்லாம் நம்ம வசனம் வாசிக்கிறோம். அவர் செய்யறதுக்கு நம்ம ஒத்து போறணும். இப்போ இருக்கிற காலங்கள்ல நமக்குதான் இன்னைக்கு ஜீவனுள்ள நாட்கள் நீடித்திருக்குது. நம்ம இந்த நாட்களை விரயம் பண்ணிடக்கூடாது. உலகத்துக்காக தூங்கி சாப்பிட்டு புசித்து குடித்து நோவா காலத்து போல இருப்பாங்க. உணர்வில்லாமல் போட்டிருக்கு. நம்ம அந்த உணர்வில்லாதவர்களை போல அல்லாமல், நீதியை பிரசங்கித்த நோவாவை போல, நீதியை பிரசங்கித்த லோத்துவை போல, காலம் சமயம் வாய்க்குமன்னா அவங்கள பார்த்து கூட சொல்லலாம். வீட்டுக்கு விசிட் பண்ணி போதனை பண்றதுக்கு இல்ல, ரட்சிக்கப்பட்டீங்களான்னு சொல்லுறது. அப்படிப்பட்ட பார்ட்டிஸ்க்கு நம்ம போலாம். மற்றபடி ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடம் தேவையில்ல. இனிமேல் தூக்கம் தேவையில்ல. புசிக்கிறது, குடிக்கிறது, ஆட்டம் பாட்டம், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் வேண்டாம். மேசியாவாக வந்தவர் இன்னைக்கு ராஜாதி ராஜாவாக, நியாயாதிபதியாக வாசப்படியிலே வந்துட்டாரு. யாக்கோபு கடைசி அதிகாரத்துல போட்டு, இதோ வாசப்படியிலே வந்துட்டாரு. இனி 11th hour 12th hourக்கு வந்துட்டோம். இனி காலம் செல்லாது அப்படிதான் போட்டிருக்கு. எப்பவுமே எழுதுனது. அது என்ன எப்ப நடக்க போகுதுன்னு தூங்கிட்டு இருக்கவங்களை தட்டி எழுப்புக்க வேண்டிய காலம். உடைய பிள்ளைகளை குறிச்சு சொல்லுவோம். ஆண்டவர் வரப்போகிறார், நீ ஆயத்தமாயிட்டானா மற்றவங்களை ஆயத்தப்படுத்த, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ அப்படி சொல்லி நம்ம அக்னி பற்றி எறியணும். இந்த காரியத்துக்காக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்புறம் நான் இன்னைக்கு தியானித்து என்ன காரியத்துக்காக பேசணும்னு சொல்லும் போது, லேடிஸ் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியமா ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். என்ன செய்யணும்னா, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4:5. அதுல என்ன போட்டிருக்குன்னா, முன்னாலே சூடுண்ட மனசாட்சியில் சூடுண்ட வஞ்சிக்கிற ஆவிகள் வரும், பிசாசின் உபதேசங்கள் வரும், விவாகம் பண்ணக்கூடாது, ஆண்டவர் படைச்சதை சாப்பிடக்கூடாது, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிரச்சனை வரும், பொய்யர்கள் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் படைத்ததை தள்ளி வைங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கடைசி காலத்துல நடக்க போறதை சொல்லிட்டு இதெல்லாம் சோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தம். இதுதான் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினது. தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். அப்ப நம்ம வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம கூட்டம் யாரு? ரட்சிக்கப்பட்ட கூட்டம். எபேசியர் 1:13 சத்தியவசனமாகிய, இது ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியவசனத்தை கேட்டபோது விசுவாசிகள் ஆன போது பசுத்தாவினாலே முத்திர போடப்பட்டு ரட்சிக்கப்பட்டுட்டோம். அந்த நாள் ஒரு நாள் உண்டு, அதை நம்ம எல்லாருமே பெற்றிருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்ப பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கிறோம்? வளர்ச்சி இருக்குதா? ஒரு குழந்தை நிலையிலேயே நம்ம இருந்தோம். புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு பவுலப்போஸ்தலன் கலாத்தியரை சொல்றாரு. உங்களை மயக்குனது யாரு? இன்னும் குழந்தைய போல பாலை உண்டுங்கிறவங்களா இருக்கீங்களா? கட்டின போஜனத்தை உண்ண வேண்டுமே, ஆவிக்குரிய மந்த நிலையில இருக்கிறோமா? இன்னும் நாம எவ்வளவு பில்டிங் கட்டணும், ராஜாதி ராஜாவுக்கு வழி ஆயத்தப்படுத்தணும், நம்ம வீடு மாளிகையாக கட்டப்படணுமே, நம்முடைய அஸ்திபாரம் புல்லு வைக்கோல்ல இருக்குதா, கத்தரால அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கா, கத்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய மீட்பை பெற்ற நம்ம விசுவாசத்தினாலே கட்டப்பட்டவர்களா, வசனத்தை கை கொண்டவர்களாக. அப்போதான் காற்று அடித்தாலும் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடுதான் அழிஞ்சு போகும். கற்பாறையாக கிறிஸ்து மேல கட்டப்பட்டோம்னா வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். பெரிய மாளிகையாக கட்ட எழுப்பப்படுவோம். அந்த மாளிகை நிறைய பெரிய பலனை ஒரு நாளிலே பரலோகத்திலே அது கொடுக்க போகிறது. இன்னைக்கு மாளிகையாக எழுப்பப்பட்ட நம்ம மறைந்துதான் எழுப்பப்பட்டிருப்போம். யாருக்கும் தெரியாது. களைதான் பயிரோட அதிகமா வளரும். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஓமை சொல்லும் போது 2 வளர விட்டுரு. எஜமான்கிட்ட போய் ஒரு வேலைக்காரன் சொல்றான், களைய நான் பிடுங்கட்டுமா? இல்ல, விளாட விட்டுரு. அக்கிரமம் செய்யறோம் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்யறோம் நீதியை செய்யட்டும், இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ களை நமக்கு யாரும் தெரியாது. போலி கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆவி, இன்னைக்கு பொய் பேசுகிற ஆவி, சூடுண்ட பொய்ய, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் வேண்டாதெல்லாம் பேசிட்டு நாட்களெல்லாம் ஆலயத்துல வீணாக்கிட்டு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கல. அதனாலதான் கிறிஸ்தவங்களுக்குள்ள ரட்சிப்பின் சுவிசேஷம் போகல, ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்பட்டவங்க வளரல. இந்த சுவிசேஷத்தை பவுலப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்கள்ல அழகாக
அதெல்லாம் நம்ம வாசித்து மறுரூபம் ஆய்க்கிட்டே தேறினவர்களாக எச்சரிக்கப்பட வேண்டும். தினமும் எச்சரிப்பு செய்தியை கேட்டு, ஆண்டவரே நீங்க தினமும் வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஆமேன் போடுறோம். ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார்? நான் எந்த நிலையில இருக்கிறேன்? இன்னைக்கு நான் ரட்சிப்புக்குள்ள நான் சரியா பூரணப்பட்டுட்டேனா? தேறிட்டேனா? அந்த தீமோத்தேயுக்கு தீத்துவுக்கு அழகாக போதிக்கிறார். வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம பெற்றோராக, தாயாக, தகப்பனாக, பெண்ணாக, ஆணாக என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கோம்? கீழ்ப்படிதல் சொல்லி கணவன் சொல்லி சொல்லி மனைவிக்கு கடுப்பு ஏத்தி கடைசியில் அன்பற்றவளா கீழ்ப்படிய மாட்டேக்கா. இன்னைக்கு வேண்டாத கிரியைகளை சொல்றோம். கிறிஸ்துவ சபையில அன்பு கூர்ந்தது போலன்னு போட்டிருக்கு. அவர் கடினமா என்னைக்காவது பேசினாரா? நம்ம நம்ம அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம காஸ்பல் அத்தனையும் சுவிசேஷங்கள்ல பார்த்தோம்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அவர் விபச்சார ஸ்திரியை கூட கொண்டு வந்து நிறுத்துறாங்க யோவான்ல. அவளை பார்த்து கூட கல்லெறியணும் சொல்லியிருக்கு நியாயப்பிரமாணம். ஆனா கல்லெறியல. ஏனென்றால் அவர் தான் கல்லறியணும். ஏன்னா குற்றம் இல்லாதவன் கல்லறிய கடவன் சொன்னாரு. எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்ப நானும் உனக்கு நியாயம் தீர்க்கல. ஆண்டவர் நியாயம் தீர்க்க வரவே இல்லை. அவருடைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு காக்கப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம தப்புலாம் அவருடைய பாவனையே வித்தியாசம். அவருடைய அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்களா, எப்படி ஊழியம் செய்ய போன சமாரிய ஸ்திரீ எவ்வளவு பெரிய கெட்டவா. உனக்கு எத்தனையோ பேர்கிட்ட திருமணம் ஆயிடுச்சு, இப்போ இருக்கிறவன் உனக்கு திருமணம் ஆகாதவன் அப்படின்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசின்னு சொல்லி கடைசியில ஏற்றுக்கொண்ட அவருடைய அப்ரோச்சே வித்தியாசமா இருக்கும். ஒரு டீல் பண்ற விதம். ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்தா கூட அவனை முதல்ல அவனுடைய பாவங்களை மன்னிச்சுதான் அப்படியே கைண்டா போறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவனுக்கு ஹீலிங் கிடைக்குது. அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம ஊழியமும் இப்படித்தான் இருக்கணும். நம்ம எங்க அம்மா அப்பா வந்து ஒரு பெரிய ஊழியக்காரங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, பிரின்சிபலாக ஹெச்எம்மா இருந்தாங்க ஸ்கூல்ல. ஆனா அவங்களுடைய ஊழியம் வந்து வித்தியாசமா இருக்கும். ஸ்கூல் வேலையை விட்டுட்டு வேலை மத்தியில பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. அப்புறம் சாட்டர்டே சண்டே ஒரு ட்ரெயின்ல போவாங்க. திருச்செந்தூர் டு நேசரத்துல இருந்தாங்க. அப்புறம் நேசரத்துல இருந்து திருச்செந்தூர் வருவாங்க. அப்படியே மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க ட்ரெயின்ல. அப்ப திருநெல்வேலி போவாங்க. ஒரு சின்ன தோல் பை போட்டுக்கிடுவாங்க. ஒரு தண்ணி பாட்டில் அம்மாட்ட வாங்கிட்டு ஃபாஸ்டிங் இருந்துட்டு போவாங்க. போனா அங்க வர்றவளுங்க சுண்டல் கேட்டு அவங்களுக்கு என்ன செய்வாங்க, சுண்டலை வாங்கிட்டு ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. அவருடைய ஊழியமே வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க செய்த ஊழியம் இன்னைக்கு நாங்க சந்ததியாக அடுத்தது நாங்க பார்த்திருக்கோம், அப்சர்வ் பண்ணியிருக்கோம். எதுக்கு போறாங்கன்னு பார்த்தா, உங்க அப்பாவால ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, முதல் சுண்டல் வாங்குவாங்க. நல்லா இருக்குது, நீ எங்க வாங்குன அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் நம்மளெல்லாம் படைச்சது யார் தெரியுமா? கண்ணெல்லாம் கொடுத்தாரு. கண்ணு வந்து வாய் பக்கத்துல வந்தா கண்ணு எப்படி இருக்கும் அப்படி கேட்பாங்க. அப்ப எவ்வளவு அழகா படைச்சாரு. அப்ப அவரு எப்படி அழகா இருப்பார் தெரியுமா? அவர் தெரியுமா உங்களுக்கு இயேசுனா? அவர் வரப்போறாரு தெரியுமா? நம்ம செஞ்ச தப்புக்காக தான் சிலுவையில அடிக்கப்பட்டார். அழகா கொண்டு போய் கடைசியில ரட்சிப்புக்கு நேரா வழி நடத்துவாங்க. அவங்களுடைய இதை என்னுடைய மகன் பார்த்துட்டே இருப்பான். தாத்தா என்ன வித்தியாசமா பேசுறீங்களேன்ட்டு. அப்படிதான் நம்ம ரீச் பண்ணணும். ஏன்னா ஹிந்துஸ் அப்போஸ் பண்ணுவாங்க. முஸ்லிம்ஸ் ரட்சிக்கப்படுறதுக்கு வரமாட்டாங்க. அவங்களை எப்படி ஆண்டவர் அதே போலதான் அந்த சமாரியா ஸ்திரீய கணத்துல தண்ணி தான் கேட்கிறார். அவளுடைய தாகத்தை தீர்க்கிற தண்ணி, ஜீவ தண்ணீர் அவர். அது தெரியாம இருந்தவளுக்கு கற்றுக் கொடுத்து அந்த தேசமே மாறிச்சு. சமாரியா தேசமே ரட்சிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்குது? நம்ம வந்து நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்படுறது முதல் வந்து சுவிசேஷ ஊழியத்தை பரிசுத்தம் இல்லாம, இன்னைக்கு கூட வாசித்தேன், ஒருத்தங்க கொட்டேஷன் அனுப்பியிருக்காங்க. பரிசுத்தம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. நம்ம ரட்சிக்கப்படுறதா சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியவசனம்னு எபேசியர் 1:13 போட்டுருக்கு. அப்போ இந்த சுவிசேஷத்தை சொல்லணும்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும், நம்ம பரிசுத்தமாயிருக்கணும், நமக்கு பாவத்துல இருந்திருப்போம், ரட்சிக்கப்பட்டிருப்போம். அந்த பிராக்டிக்கல் அனுபவம் அங்க சொல்லணும், ரீச் ஆகணும். இப்ப நான் கேன்சர்ல இருந்து நான் ஆண்டவர் கிருபையில 21 வருஷம் உயிரோடு இருக்கிறேன். 2003ஆம் வருஷம் நான் 4வது வருஷம் கேன்சரால அஃபெக்ட் பண்ணப்பட்டேன். இன்னைக்கு 21வது வருஷம் ரன்னிங். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை நான் சொல்ற ஒரு விஷயம். என் கை வந்து அந்த பிரஸ்ட் ரிமூவ் பண்ணால ஒரு கை ஸ்வெல்லிங்கா இருக்கும். முன்னாலே நான் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்வெல்லிங் இருக்கக்கூடாதுன்னு நான் நிறைய நேரம் ஆண்டவரே எனக்கு சொன்னாங்க. என் சட்டை போட முடியல, எனக்கு சுடிதார் போட முடியல, என் சாரி கட்டும் போதெல்லாம் பிளவுஸ் தேடாம வண்டிதிற்கு மேட்ச் இல்லாதெல்லாம் போடுவேன். சில சமயம் அதை வெட்டிட்டே போட்டுட்டு போயிருக்கேன். எத்தனையோ அதை கேர் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் என் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ வந்து என்ன பாரு, அவமானத்தை நிந்தியே சுமந்த நான் என்ன பாரு. கைகள்ல கால்களை காட்டினாரு. ஆணி அடைக்கப்பட்டதை காட்டிட்டுதான் கிறிஸ்துன்னு நம்புறான் தோமா. அப்படிப்பட்டவர் புசித்தாரு. அப்புறம் ஆவிகள் புசிக்க முடியாதுன்னு அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படிதான் காட்டினாரு உயிர் தெழுந்த கிறிஸ்துவாக. அப்போ அவரே நான் எப்படி அடிக்கப்பட்டு என்னுடைய சரீரத்தை காட்டினேன் பாத்தியா, விழாவை விட்டு பாரு, கையை விட்டு பாருன்னு சொல்லி. அதே மாதிரி உனக்கு நீனும் எனக்காக அவமானத்தை சுமந்தாதான் அந்த ஊழியத்துல வர முடியும். நீ உன்னை பயன்படுத்த போறேன்னா அந்த கை சோமாச்சுன்னா உன்னை நம்ப மாட்டாங்க. யூ ஆர் ஆல் ரைட் நவ். யூ ஆர் நீ வந்து ஒரு யங் ஏஜ்ல தான் பீடிக்கப்பட்டா. இன்னைக்கு நீ
10 வருஷம் ஸ்கூல் டீச்சரா இருந்தேன். என் கையை வந்து ஸ்வெல்லிங் இல்லைன்னா எனக்கு கேன்சர் சர்வைவர்னு நினைக்கவே மாட்டாங்க. நீ சோமானவான்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒண்ணுன்னு தான் ஒரு அடையாளம். அப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லுவேன். கடைசியில ஃபேர்வெல் டைம்ல சொன்னேன், நீரோட சொன்னேன். இதுவரைக்கும் சொல்லல, இப்ப சொல்றேன்னு சொன்னேன். டீச்சர்ஸ் உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. நிறைய பேர் ஏற்றுக்கொண்டாங்க. கேன்சர் வந்ததுக்கு ஒரு அடையாளம் என் கை வீக்கம். அந்த கையை நான் இன்னைக்கு அதை நான் கேட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னுடைய அவமானத்தை நீ சுமப்பாயா. கிறிஸ்துவின் சிலுவே அனுதினமும் சுமக்காதவன் என்னுடைய சீஷனா இருக்கவே முடியாது. அப்போ நீ சுமப்பாயான்னு கேட்ட உடனே, ஆண்டவரே இனிமேல் இதுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன். ரட்சிப்பின் சுவிசேஷத்துக்காக, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக என்னுடைய சுவிசேஷ ஊழியம். இதுக்குதான் எனக்கு முன்கிருச்சிற வழியா என்னுடைய கேன்சர் சோமானா இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு சொன்னேன்னா அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னா நான் சொல்றேன். ஆனா என்னுடைய முழு மூச்செல்லாம் ரட்சிக்கப்படணும். இந்த பாதை வழியா போனேன்னா இன்னைக்கு பலத்தோட ஊழியத்தை நிறைவேற்றுகிறேன்னு சொல்லும் போது, அவங்க கேன்சர் வியாதிக்காகவும் என்ன போல விசுவாசிங்க ரட்சிக்கப்படுவீங்க, அதுக்கு சுகமாயிரும்னு சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. உங்களுக்கு 21 வருஷம் கொடுத்தா எனக்கு தரமாட்டார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் இல்ல. எனக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்கு உள்ள வல்லமை உங்களுக்கு போகும், கேன்சர் வியாதி சோகமாகும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. நான் ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது ஓடோடி பஸ்ல போகும்போதெல்லாம் நிறைய பேர் என் கையை பார்த்து உடனே நிறுத்திடுவாங்க. என்னமான்னு கண்ணீரோட கேட்பாங்க. ஒன்னும் கடிக்கல, இது வந்து கேன்சர் சொன்னோன்னே, எங்க வீட்லயும் அப்படிதாம்மா. அப்போ நான் இந்துக்கள் கூட நிறைய பேர் ரீச் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்தாலொழிய எந்த காரியம் ஆண்டோடைய சித்தம் இல்லாம இந்த காரியம் நடக்காது. ஊழியத்துல பயன்படுத்த போகும்போது அதுக்கு நம்ம விட்டு கொடுக்க ரெடியா இருக்கணும். பாடுகளை அனுபவிக்க ரெடியா இருக்கணும். அவருடைய சித்தம் போஜனம் எல்லாம் தாகெல்லாம் ஆத்துமாக்கள். இந்த ஒரு பாரம் நமக்குள்ள வந்துச்சுன்னா சுவிசேஷப்படி நம்ம தீவிரமா செஞ்சிடலாம். இதற்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட நிலையில பரிசுத்தமாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு செல்வி ஒரு பாட்டு படிச்சா, உடைக்கப்படும் போது களிமண் குயவன் கையில போன உடனே கையின் கிரியா மாறிடுது. அவன் உடைச்சி நொறுக்கி கெட்டு போனதை திருப்பி உருவாக்குறக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. குயவன்ட்ட களிமண் கேட்க முடியாதுன்னு போட்டிருக்கு நமக்கு. ஏசையால நம்ம வாசிக்கிறோம், அவர் குயவன் களிமண்ணை உருவாக்குனாரு. எனக்கு சிருஷ்டித்தவர் உருவாக்குகிறார். சிருஷ்டித்த பழைய நிலையில பாவத்துல இருந்த என்ன திருப்பி ஒட்டைச்சாரு. கேன்சர் வந்து என்ன ஒட்டைச்சாரு. அப்புறம் தான் உருவாக்குனார். இப்போ அவருடைய சுபாவங்கள், அவருடைய அடையாளங்களை சுமந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் சிலுவையே. அதனால ஆத்துமாக்கள் இந்த சிலுவையை நேராக வழி நடத்தப்படுறாங்கன்னா அந்த கஷ்டங்களை ஏன் நாம சுமக்க கூடாது? பாடுகள் வந்தவுடனே அந்த பாடுகளுக்காக ஜோமன ஆரம்பிச்சிடும். இந்த பாடுகள் எதற்காக? ஊழியத்துக்கு பிரயோஜனம்னா இது இருக்கட்டும்னு கேட்கணும். எந்த விசுவாசி கேட்கிறாங்க? அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு நம்ம போவோம் என்றால் கர்த்தர் நம்மள வேத வசனம் நம்மளை உருவாக்குது. ஜெபம் நம்மளை உருவாக்குது. அதான் போட்டிருக்கு இன்னைக்கு வசனம். ஜெபமும் வேத வசனமும் நம்மளை பரிசுத்தமாக்கும். இந்த பரிசுத்த வாழ்க்கை இல்லைன்னா நம்ம ஊழியத்தை செய்யவே முடியாது. நம்ம சகோதரிகள் ஒவ்வொருவரும் குடும்பத்துல ஊழியக்காரி, நம்ம ஊர்ல ஊழியக்காரி, தேசத்துல ஊழியக்காரி, நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஊழியக்காரி, ரிலேட்டிவ் சர்க்கிள்ல நம்ம ஊழியக்காரியா இருக்கிறோம். சபையில ஊழியக்காரி. நம்முடைய நோக்கெல்லாம் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்கள பார்த்து கண்ணீர் வடிக்கிற புறாக்கண்கள் நமக்கு வேணும். இந்த கடைசி நாட்கள்ல எப்படி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம், எந்த காரியத்துக்காக ஜெபிச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் சொல்ல வந்தது இன்னொரு 2 காரியங்கள் என்னன்னா, நீங்க லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதுல ஆண்டவர் வந்து பிரியமான ஒரு இடம், ஒரு வீட்டுக்கு போனார். பெத்தானியா கிராமத்துல. நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது அந்த கிராமத்தெல்லாம் சொன்னாங்க. மார்த்தாள் மரியாள் வீட்டுல அவர் போய் என்ன செய்யறாரு, எப்பவுமே போவார் அவர் ஊழியத்தின் நிமித்தமாக. அந்த மார்த்தாள் எந்நேரமும் சமையல் அறையில தான் இருப்பா. மரியாளோ ஆண்டுடைய பாதத்துக்கு ஓடி வருவா. நல்ல பங்க தெரிந்து கொண்டாள்னு போட்டிருக்கு. வேத வசனத்தை கேட்கணும். அப்ப இந்த வசனத்துக்கு நம்ம ஒத்து போனா அந்த ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட பகுதி என்னன்னா, மார்த்தாள் வேலையிலே இருக்கிறா. உலக வேலையிலே. ஸ்திரீகளுக்கு வேண்டியது உலக வேலைதான். ஏன்னா சமையல் பண்ணலன்னா ஹஸ்பண்டே ஏச்சும் பேச்சும் கேட்கணும். தினமும் சமைக்கணும். வெரைட்டியா பிள்ளைகளுக்கு சமைக்கணும். அதுதான் உன்னுடைய வேலைன்னு சொல்லி இருப்பாங்க நிறைய பேர். இன்னைக்கு ஆண்டவர் திட்டமும் தெளிவா சொல்றாரு. மார்த்தாளை போல நம்ம இருக்கிறோமா? அது ஒரு 1/2 மணி நேரத்துல முடிச்சிடலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம், 1 ஹவர்ல முடிச்சிடலாம். ஈவினிங்கே முடிச்சிட்டோம்னா பாதி, காலையில முடிச்சிடலாம். மற்ற நேரங்கள் நம்ம கையில அழகாக இருக்கிறது. தசம பாகம் போல 2.5 மணி நேரம் நம்ம கையில இருக்குது. ஆண்டவர் பேச ஆசையோட காத்திருக்கிறார். பாதத்துல அவரு நம்ம போயிட்டோம்னாலே பேசுவார், போதிப்பார். நம்ம பேச முடியும். அந்த ஒரு உன்னத ரிலேஷன்ஷிப்,
வேண்டான்னு சொல்லிட்டு மார்த்தாள் அடுப்புலயே இருக்கிறா, சமையல் அறையிலே உட்கார்ந்து அவருக்கு டேஸ்டி ஃபுட்டு தயாரிக்கிறா. இது தப்பு இல்ல. நீ மார்த்தாளே நீ பல காரியங்களை குறிச்சு நீ கவலைப்படுறா, தேவையானது உண்டு. அப்ப பாத்தீங்களா, நம்ம உலக பிரகாரமான தேவையா இல்லாதெல்லாம் கவலைப்படுறோம். யோசித்து பாருங்க, நான் நிறைய நேரம் ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்தேன். இந்த சின்ன சம்பவம் என்னை ரொம்ப பாதிச்சு. அப்புறம் லாசரு உயிரோடு எழுப்புறது கூட அந்த மார்த்தாளுடைய காரியம், விசுவாசம். அவள் பாதத்துல காத்திருந்ததுனால. வேணா விசுவாசம் எப்போ வரும்? கேள்வியினாலே வரும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ரட்சிப்புக்கும் விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிக்கப்பட முடியும். அந்த விசுவாசம் வர்றதுக்கு ஒரே காரியம் வேத வசனம் தான். வேத வசனத்தை உட்கொண்டுகிட்டே இருக்கணும். இப்போ அவர் பிசிக்கலா இல்ல, அந்த வீட்டுக்கு பிசிக்கலா போனாரு, பாதம் கிடைச்சிச்சு, பாதத்தை முத்தம் செஞ்சு அவர் பாதத்துல காத்து கிடந்து அவர் சொல்றதை கேட்டு கற்றுக்கொண்டு அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு நம்ம ஆவியா இருக்கிற கர்த்தர்கிட்ட நம்ம ஒரு இடத்த உருவாக்கி நமக்கு பிரேயர் டைமுக்கு உண்டாக்கணும், பிரேயர் ரூம் உண்டாக்கணும். கட்டாயமா அதுல உட்கார்ந்து ஆண்டவரே பேசுங்கன்னு சொன்னா பேசாம இருப்பாரா? தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றுவார், திட்டமா பேசுவாரு. நல்ல போதகரேன்னு கேட்டா வந்த ஒரு வாலிபன்கிட்ட சொன்னார், நல்ல போதகர்னு என்ன சொல்லாத, நல்ல போதகராகி இருக்கிற என்ன தவிர வேற நல்லவன் ஒருவரும் இல்லை. அந்த நல்ல போதகர் பிரயோஜனமான, சிஸ்டர் ஜோபனமோ பிரயோஜனமானவைகளை போதிப்பார், பிரயோஜனமானவைகளை போதிப்பார். என்ன நடக்க வேண்டும், எப்படி ஜெபிக்கணும், இனி வரப்போற காரியத்துக்கா பிரயோஜனமானவர்களை போதித்து தருவா வேத வசனத்தை கொண்டு. ஒரு சம்பவம் தான், அவர் சுத்தி வருவாரு, என்னென்ன காரியங்கள்லாம் உள்ள ஆழங்கள் எல்லாம் சொல்லி தருவார், வல்லமையான அதிகாரத்தை எல்லாம் கொடுப்பாரு. உடனே நமக்கு கட்டி ஜெபிக்கிற அதிகாரம் வந்துடும். அந்த வசனத்தை வச்சு வியாதியை குணமாக்க முடியும். அந்த வசனத்தை சொல்லி இந்த வியாதிஸ்தர்களுக்காக சொல்ல முடியும், ஜெபம் பண்ண முடியும். அந்த வசனத்தை காலையிலேயே நமக்கு தருவாரு. நிறைய பேருக்கு அந்த வசனத்தை அனுப்பி, இன்னைக்கு இந்த வசனம் உனக்கு தந்திருக்காரு, சொல்ல முடியுமா? காத்திருந்தோம்னா ஆண்டவர் பேசுவார், இந்த ஆளுக்கு இந்த வசனத்தை கொடு, இந்த பாவம் செஞ்சுட்டு இருக்கான் கண்டிச்சு பேசு. அப்படிதான் ஆண்டவர் ஊழியத்துல பயன்படுத்துவார் நம்மள. வசனத்துக்கு காத்து கிடக்குறோமா? ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தவர்களின் கூட்டம் மிகுதின்னு போட்டிருக்கு. அதை பிரசித்தம் பண்ணணும். அந்த சத்திய வசனம் தான். யோவான் 17ஆம் அதிகாரத்தை சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்குன்னு போட்டிருக்கு. அந்த சத்தியம் யாரு? நானே வழியும் சத்தியம் சொன்னேன், இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை உடையவங்களா இருந்தா சத்தியத்தை போதிப்பார், எப்படி நடக்கணும். ட்ரூத் அந்த சாலிக்கன்றவர் ட்ரூத்தை பத்தி தான் பேசியிருக்காரு. ட்ரூத்தை சொன்ன உடனே பைபிள் அடிப்படையில பேசியிருக்காரு, அவருக்கும் ஷூட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சத்தியத்தை சொல்றதுக்கு நம்ம தயங்குறோம். காரணம் என்ன? சத்தியவானாகிய இயேசுவை சொல்ல பயப்படுறது காரணம் என்னன்னா, நம்மள ஷூட் பண்ணிடுவாங்க, நமக்கு எதுக்குற இஸ்லாம் கண்ட்ரில இருக்கும், பேசுனால தலையை எடுத்துருவாங்க. இல்லவே இல்லை. நிறைய நேரம் எனக்கு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நான் வேலை பார்க்கணுமா வேண்டாமா, சொல்ல முடியுமா, நீ சொல்ல வேண்டாத இடத்துல சொல்லிடாத, அவ்வளவுதான் அப்படிம்பாங்க. ஆவியானவர் சொன்னாம நிறுத்த முடியாது. சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை போதிக்கணும். ஆண்டுகிட்ட ஜோமனி தான் போவேன். ஒரு கிளீனிங் லேடிட்ட பேசியிருக்கேன், ஏர்போர்ட்ல பிளைட்ல பேசஞ்சர்ஸ்ட பேசியிருக்கேன். கர்த்தர் அந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஜெபம் பண்ண வைப்பாரு. சும்மா இல்ல, ஆவியானவர் சொன்னா செஞ்சுதான் ஆகணும். புருஷனுக்கு கீழ்ப்படியதை விட இந்த பிரதான ஆசாரியன் பவுலப்போசன் சொன்னா, நியாயாசனத்துல நான் வழக்கு போட்டு அவனை நிறுத்தும் போது, உங்களுக்கு கீழ்ப்படியதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படியதுதான், தேவனுக்கு கீழ்ப்படியது முக்கியம். என்ன சிறைச்சாலையில போட்டாலும் பரவாயில்ல, இந்த நாமத்தை குறித்து பேசவே கூடாதுன்னு சொன்னாலும் எவ்வளவு வெட்டுனாங்களோ. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் காலம் வந்துரும். நம்ம மூலமா ரட்சிப்பு பயங்கர நீதி நதி போல அப்படி பெருக்கெடுத்து ஓடும். அவர் மகிமைப்படுவார், ஆண்டோடைய பிள்ளைகள் மூலமா மகிமைப்படுவார். நான் மகிமைப்படுவேன் இஸ்ரவேலே என்று சொன்னார்னா எப்படி மகிமைப்படுவார்னா, நீங்க உபத்திரவத்து குகையில புடமிடப்பட்ட அக்னியா மாறிட்டீங்கன்னா, உங்க பேசுற வார்த்தை அவங்கள அக்னியா மாற்றிரும். அவங்க புடமிடப்பட்ட அக்னிய பொண்ணாக மாறிடுவாங்க. அவங்க மூலமா அவங்க சந்ததி ரட்சிக்கப்படும். காரணம் அந்த ஒரு விதை. அந்த விதைக்காக காலையிலேயே நம்ம காத்திருக்கணும். அரியாள் காத்திருந்தா, இன்னைக்கு நான் பேசணும், இன்னைக்கு 24 மணி நேரத்துல 2.5 மணி நேரம் தசம பாகம் உங்களுக்கு கொடுக்கணும். யார்கிட்ட ரீச் பண்ணி நான் பேசணுமோ, நான் போன் கால்ஸ் அங்க இந்தியாவுக்கு போயிருக்க டைம்ல போய் சந்திச்சிருக்கேன். இங்க போன்ல உட்கார்ந்து எத்தனை பேருக்கு நான் கவுன்சிலிங் பண்ணணும், ஏசப்பா எப்படி பேசணும், எனக்கு காலையில என்ன நிரப்புங்கன்னு உட்கார்ந்துட்டேனா, ஆண்டவர் நிரப்புவார். வசனத்தை தெளிவுபடுத்துவார், 2-3 முறை உறுதிப்படுத்துவார், பேசுவாரு. நிறைய பேருக்கு கவுன்சிலிங்ல பேசுவேன், ஆண்டவருக்குள்ள ஜெபம் பண்ணுவேன், அவங்கள நடத்துவேன். ஆண்டவர் அந்த கிருபை பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. இத போல நம்ம ஸ்திரீகள் செய்ய முடியும். இது ஒரு பார்ட் ஆஃப் ஊழியம். எவாஞ்சலிசம்னா பல விதம். நம்ம ஜெப ஊழியம், அடுத்து சொல்ல வேண்டிய ஊழியம், அதுக்கு காத்திருக்க வேண்டும்.
நம்ம வாயில வந்தபடி சொல்ல முடியாது. தேவதூதனோ யாரோ பவுலப்போஸ்தலன் சொன்னார், வேற இந்த ஊழியத்தை தவிர, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை விட வேற எதை பேசினாலும், இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லாம எதை பேசினாலும் அவன் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்கு. பவுலப்போஸ்தலன் சொல்லியிருக்காரு. சுத்தி வளைச்சு பேசுற ஊழியம் இல்லை இனிமே. இவங்களுக்கு ஒரு ஊழியம், அல்லாட்ட கோவிச்சுக்குவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயிருமே. குடிக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு, ஹஸ்பண்ட் இப்படி செய்யறாங்க, பயமா இருக்கு, எச்சரிப்பு கொடுக்க முடியலன்னா ஊழியக்காரன் கிடையாது. நீ கொடுத்துதான் ஆகணும். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ எனக்கு என் நிமித்தமா நீ நீதிமான எச்சரிக்கணும், துன்மார்க்கனை எச்சரிக்கணும். அவன் தப்பிச்சுட்டானா பிழைச்சிருவான், அவன் ஆத்மா விடுவிச்சிருவான். இல்லைன்னா ரத்தப்பழி வாண்டதான் கேட்பேன். ஒரு கணவனா இருந்தாலும் பரவாயில்ல, மாமியாரா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவின் அன்பை நம்ம உட்கார்ந்து கேட்டு அவர் சொன்னாரு தரிசனத்தை சொல்லாம, சொப்பனத்தை சொல்லாம அவங்களுக்கு உபதேசிக்காம இருந்தோம்னா ரட்சிப்பு வேறு வழியா போயிரும். உங்ககிட்ட ரத்தப்பழி கேட்பார். அதனால ஆண்டோடைய பாதத்துல காத்திருந்து நம்ம புது பலன் அடையணும். அவரும் நம்மளும் கொடி செடி என்ற ஒரு உறவு. யோவான் 15 போட்டிருக்கு. ஆண்டவர் அந்த உறவை தேடுறாரு நம்மகிட்ட. இந்த மரியாள் கரெக்டா நல்ல பங்கு தெரிந்து கொண்டா. ஏன்னா அந்த உறவு அவ்வளவு இருதயத்தை பேசினார்னா, அவளுடைய இருதயமும் இயேசுவின் இருதயம் ஒன்று போல இருந்துச்சு. அல்லாட்டா இவளுக்கு புரிஞ்சிருக்காது. அந்த மார்த்தாளுக்கு புரியல. ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கா, வேஸ்ட் பண்றான்னு நினைச்சா. ஆனா வேஸ்டிங் டைம் இல்ல, இது வேஸ்ட் ஆஃப் டைம் இல்ல. இது ஆண்டவருக்காக காத்திருக்கிற டைம், புது பலன் அடைகிற நேரம். காலையிலே உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். மன்னா கொடுக்கப்பட்டது இஸ்ரேல் மக்களுக்கு வனாந்திரத்துல. ஒரு ஓமர் அளவு ஒருத்தரும் கலெக்ட் பண்ணணும். அது இப்போ வெயில் ஏறும்போது குறுகி போயிரும். காலையிலே கலெக்ட் பண்ணணும். தேநீட்ட பணியாரம் போல இருந்து கொத்துமல்லி அளவு இருந்துச்சு. அதுக்கு மேல கலெக்ட் பண்ணிட்டானா அது பூஷண மூத்திரம். அப்புறம் என்ன செஞ்சிடும், நாற்றம் எடுத்து பூச்சி அதை கெடுத்துரும். அடுத்து 6ஆம் நாள்லதான் 2 மடங்கு 2 ஓமர் வாங்கணும். காலையிலே உட்கார்ந்து வசனத்தை கேட்கணும். அந்த வசனமாகிய மன்னா அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் ஜோமனை சொன்னார்லாம், அன்னன்னைக்கு கேட்கணும். நம்ம ஐஸ்வர்யத்தையோ கனத்தையோ கேட்க கூடாது. அதான் சாமுவேல் வேற எதையும் கேட்கல, ஞானத்தை கேட்டான். உம்முடைய ஞானம், நாட்கள் பொல்லாதவைகளானதுல காலத்தை பிரயோஜனப்படுத்துற ஞானம். கதையை போல கழித்து போட்டோம்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே நாட்கள் ஞான இறுதி உள்ள ஆகும்படி நாட்களை எண்ணும் அறிவு எனக்கு தாரணும். 90ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். அந்த சாலமோனே நீதிமொழிகள்ல சொல்றாரு 30:8-9 எனக்கு தரித்திரத்தையும் கொடுத்துறாதீங்க, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துறாதீங்க. நான் ஐஸ்வர்யம் பூரணம் அடைஞ்சா நீங்க யாருன்னு சொல்லிருவேன். அல்லாட்டா எனக்கு தரித்திரம் வந்துட்டா நான் வீணிலே வழங்கிடுவேன் என்னுடைய நாமத்தை. எனக்கு 2 வேண்டாம், அன்னன்னைக்குள்ள படி எனக்கு தாங்கப்பா. அதுதான் நம்ம கேட்க வேண்டிய ஜெபம். அன்னன்னைக்குள்ள அப்பத்தை எனக்கு இன்னைக்கு தாங்க, வசனத்தை எனக்கு தாங்க, உங்க பாதத்துல காத்திருக்கேப்பா. எனக்கு இன்னைக்குள்ள சாப்பாடை நான் கேட்கல, ஆவிக்கிரிய மன்னா, கொளுத்த மன்னாவை எனக்கு தாங்க. ஒரு ஓமர் அளவுக்காக காத்து கிடக்கணுமே. அந்த இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்துல பொழியப்பட்டுச்சுன்னா, கேட்டதெல்லாம் கொடுத்தாருன்னா பாதத்தில் காத்து கிடந்தாங்க. ஒருவருடைய பாதரட்சியும் பழசா போல, வஸ்திரம் பழசா போல, அருந்து போல 40 வருஷம் வனாந்திரத்துல வழி நடத்தினார் தேவாதி தேவன். இன்னைக்கும் நம்ம ஒரு நாளும் அப்பத்துக்கு இறந்து தெரிவதே இல்லை. மொழிக்காரருடைய சந்ததி நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம உலகத்துக்காக ஜெபம் பண்ணதுனாலதான் ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு மங்கி போயிடுச்சு. ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம ஆத்மாவுக்காக மன்னாவுக்காக காத்திருந்தோம்னா இன்னைக்கு மற்றெல்லாம் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்படி இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம அஞ்ஞானிகளை போல வீண் ஜெபம் வேண்டாம், வீணான கவலைப்போ வேண்டாம். அப்போ காட்டு புஷ்பத்தை பாருங்க, நீங்க இதெல்லாம் அனுதினமும் அன்னன்னைக்கு அபிநதின் பாடு போதும். ஆண்டவர் சொல்லிட்டாரு. இனி கவலைப்பட வேண்டியது நம்முடைய ஆத்மா, நம்ம பிள்ளைகளுடைய ஆத்மா, நம்முடைய கணவனுடைய ஆத்மா, நம்முடைய உறவினருடைய ஆத்மா, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஆத்மா, இந்த நாட்டினுடைய ஆத்மாக்கள். அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் உடைய ஆத்மா, இந்த மினிஸ்டர் அடுத்த ஓட்டு கிடைக்கல, அடுத்த எலெக்ஷன்ல வின் பண்ணலாம், அந்த ஆத்மா எங்க போயிரும்? ஆண்டவரே அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். எங்க டிஎம்கேயா ஏடிஎம்கேயா எந்த கட்சியோ எங்களுக்கு தெரியாது சுவாமி, எந்த பிரசிடென்டா, எந்த கண்ட்ரி பிரசிடென்டா, ரட்சிக்கப்பட்டே அவன் அவர் கண்ணை மூடுறதுக்குள்ள ரட்சிக்கப்பட்டாருன்னு கேள்விப்படணும். இதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். நம்முடைய ஏக்கம் பெருமூச்சலாம் ஆண்டோடைய பாதத்துல கேட்டு மற்றவங்களுக்கு சொல்ற பணி. 2வது என்னன்னா, நம்ம எடுத்துக்கலாம் லூக்கா 7ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு தெரியுமா? இந்த மரியாள் மார்த்தாளுடைய சகோதரியாகி மரியாள், இன்னொரு மரியாள் மகதலேனா மரியாள், பாதத்தை முத்தம் செஞ்ச மரியாள். சீமோன் பரிசேயர் வீட்டுல எல்லா ஆண்கள் கூடி விருந்து போடுறாங்க இயேசுக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஆத்துமாக்களை தான் தேடுவார். இந்த சகோதரி காலை ஓயாம முத்தம் செய்யற, டிஸ்டர்ப்டு his feet by shedding tears and wiping his feet with the hair, long hair வச்சு தொடக்கா. எவ்வளவு ஒரு ஆசை. அவருடைய காலை தொட்டா எவ்வளவு கூச்சமா இருக்கும். மற்றவங்க நினைக்காங்க ஒரு பாவியான ஸ்திரீ,
தீர்க்கதரிசினா இந்த ஆளை பற்றி தெரிஞ்சிருக்குமே அந்த சீமோன் சொல்றான். சீமோனே, நீ வந்த உடனே எனக்கு தண்ணி தந்தியா? இவ கண்ணீர்னால நினைக்கிறா. நீ துடைக்கிறதுக்கு எதுவும் கொடுத்தியா? பாரு எவ்வளவு என் மேல அன்பா இருந்தா. 500 காசு வெள்ளி காசு கடன் போட்டான். ஒரு கதையை சொல்றாரு. 500 காசு 50 காசு 2 வரையும் மன்னிச்சுட்டான் ஒரு எஜமான். அவனை எவன் அதிகமா அன்பு கூறுவான்னா, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டதா அவன் தான். அப்ப இவளும் என்னிடத்துல அதிகமா அன்பு கூறுறா. ஏன்னா அவள் பாவம் செஞ்சவா. நீ சொல்றியே, அந்த பாவியாகி நான் தேடுறதுக்கு ரட்சிக்கிறதுக்கு தானே வந்தேன். இவளை பாரு, நீ இவ அதிக நீதி செய்தாள், இவளை பற்றி எல்லா இடமும் சொல்லப்படும். அப்படி சர்டிபிகேட் கொடுத்தாரு. நீ இனிமேல் சமாதானத்தோட போன்னு சொன்னாரு. எவ்வளவு அருமையான வசனம். அவள் அவ்வளவு அன்பு கூர்ந்தா. அவருடைய பாதத்துல ஜெபம் பண்ணியிருப்பான். நான் நினைச்சேன் கண்ணீர் வருதுன்னா ஜெபம் இருக்கும். அதான் அந்த ஜெப வாழ்க்கை. வேத வசனத்துக்கு காத்து கிடந்த அந்த மாதிரியால போல மகதலேனா மரியா 7 பிசாசு துரத்தப்பட்டவள்னு அவளை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. பரிமள தைலத்தை பூசி ஆண்டவரை அப்படியே என்ன செய்யறா, அனுபவிக்கிறா. அவருடைய பாதத்தை மொத்தம் செஞ்சுக்கிட்ட ஓயாமல்னு போட்டிருக்கு. நீங்க பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரத்துல இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனிடத்தில் கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறது அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். எவனிடத்தில் அதிகமா எவனை அதிகமா மன்னிக்கிறேனோ அவங்கதான் அதிகமா அன்பு கூறுவாங்க. என்கிட்ட எவ்வளோ பாவம் செஞ்சவளை வச்சு நீ ஜட்ஜ் பண்ணிடாத. அவன் மன்னிப்பு கேட்டுட்டா. அதனாலதான் கடைசி நாட்கள் ஆயக்காரர் வேசிகளும் நமக்கு முன்னால பிரவேசிப்பாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவங்க எல்லாம் முன்னால போயிருவாங்க. பாவின்னு சொல்றவங்க எல்லாம் மனம் திரும்பி போயிருவாங்க. வாட் அபவுட் அஸ்? நம்ம எங்க இருக்கிறோம்? வேர் ஆர் யூ? ஆதாம பவுல நம்ம கேட்கிறாரு. நம்ம செப வாழ்க்கை எப்படி இருக்கு? இவ பயங்கர பாவி. எவ்வளோ 7 பிசாசு குடியிருந்த ஒரு இருதயம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்ச காரணம்னா மன்னிப்பு. அந்த மன்னிப்பு பெற்று அவ வாழ முடியல. என்னால அவரை இல்லாம வாழ முடியல. அவதான் இங்க போனா. கடைசியில கல்ற தோட்டத்துல போய் பேதுரு யோவான் எல்லாம் ஓடுனாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு இல்லைன்னு போயிட்டாங்க. அவ்வளவுதான். உள்ள போக பயந்தாங்க. ஆனா அந்த ஸ்திரீ விடாமல் பற்று கொண்டாள் கடைசி வரைக்கும். அந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் வச்சிருந்த இடத்துல அந்த கல்லறையில வச்சிருந்த புதிய கல்லறையில வைக்கப்பட்டு சீல் பண்ண இடத்துல உயிர் தெழுந்த கிறிஸ்து தேவதூதன் தான் சொல்றாங்க. என்ன உயிர் தெழுந்தாருன்னு சொல்லி இயேசுவானவர் தோட்டக்காரன் நினைச்சு இந்த சரீரத்தை எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டா, அவர் ரபூனி மரியாளைன்னு சொன்ன ரபூனி சத்தத்தை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. ஆண்டோடைய வருகை நாள்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா, அவருடைய குரல் நமக்கு கேட்கணும்னா, தட்டுற சத்தம் கேட்கணும்னா அவர் பாதத்தை முத்தம் செய்யணும். எந்நேரமும் முத்தம் செய்யணும். ஒரு மணி நேரம் இல்ல, ஒரு நாள் அல்ல, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்ல, ஒரு வெள்ளிக்கிழமை அல்ல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கணும். அதே மாதிரி 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்திலும் போட்டிருக்கு. இரவும் பகலும் உங்களை நினைக்கும் போதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், இரவும் பகலும் ஜெபத்திலே விழித்திருக்கிறேன் தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு. அந்த ஜெபம் வாழ்க்கை இடைவிடாமல் ஜெபம் பண்ற ஜெபம் நிச்சயமாகவே நமக்கு சாத்தியமாகும். முடியாதுன்னு யாருமே நினைக்க வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமா நம்ம சொல்லி இருக்காருன்னா அது கட்டாயமா நிறைவேற்றுவாரு. நிச்சயமா நிறைவேற்றுவாரு. நமக்கு பலன் கொடுக்கிறவர் அவர். நமக்காக ஜெபம் பண்றவர் அவர். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடும் நம்ம உட்காரதான் செய்யணும். அவர் ஜெபம் பண்ணுவாரு. உட்காரதான் செய்யணும். அவர் பேசுவாரு. உட்காரதான் செய்யணும். வேதத்தை கற்பித்து தருவார். நமக்கு ஆசை இருக்குதா? அதுதான் முக்கியம். ஆசை இருக்குதா? ஆண்டவரே எனக்கு ஆசையே தாங்கப்பா, தாகத்தை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே எனக்கு தாகத்தை ஊற்றுங்கப்பா, தாகத்தை ஊற்றுங்கப்பா. எனக்கு ஜெபம் பண்ற தாகத்தை ஊற்றுங்க. நான் சும்மா இருக்க கூடாது இனிமே. ஆத்துமாக்கள் அழிஞ்சு போயிருவாங்க. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலன்னா ஆத்துமாக்கள் அழிஞ்சு போயிருவாங்க. இன்னைக்கு வசனம் விதைக்கப்படாம போயிரும். சத்திய வசனத்தை அறியாம போயிருவாங்க. சின்ன பிள்ளைகள் எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல மறிச்சு போயிருவாங்க. பாலியல் பலாத்காரத்துல மறிச்சு போயிருவாங்க. தற்கொலைக்கு போயிருவாங்க. கேன்சர்ல செத்து போயிருவாங்க. ஏசப்பான்னு பகுதி பகுதியா பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொருத்தரையும் லிஸ்ட் பண்ணி நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அறிஞ்சவங்க, அறியாதவங்க, ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க, வீட்டுல உள்ளவங்க, ட்ரீட்மெண்ட்ல உள்ளவங்க, ட்ரீட்மெண்ட்ல இல்லாதவங்க, டயாலிசிஸ்ல போறவங்க, ஊனமுற்ற பிள்ளைகள், ஸ்பெஷல் சைல்டு, ஆட்டிசம் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கணும். ஆண்டவரே என்னை நீங்க அதுக்குதான் வச்சிருக்கீங்கப்பா. எனக்கு ஜீவனுள்ள நாள் நீடிக்கப்பட்டிருக்குன்னா ஆத்துமாக்களுக்காக பாரப்படணும். இந்த 2 காரியத்தை நம்ம இடைவிடாமல் செய்வோம். வேத வசனமும் ஜெபமும் 2 ரெக்கை போல கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒன்றிணைந்து போகணும். அல்லாட்டா பறக்க முடியாது, பறக்கவே முடியாது. 3வது ஒரு காரியம் சாட்சியின் ஜீவியம். தொற்கால என்பதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். செல்வி கூட சொன்னா, கிறிஸ்துமஸ் காலத்துல நம்ம முடிஞ்சவங்களுக்கு செய்யலைன்னா காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவோம்? கண்ட சகோதரிடத்துல ஜீவனுள்ள நாட்கள் வேணும்னு விரும்புற நல்ல நாட்களை விரும்புகிறவன் ஒண்ணு பேதுரு 3ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. விரும்புகிறவன் நினைச்சேனும் பொல்லாப்புக்கு தன் வாயை விளக்கணும். அப்புறம் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலையும் போட்டிருக்கு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. குளிர் காய்ந்து நீ பசி ஆறுங்கன்னு சொல்லி வஸ்திரம் இல்லாதவனுக்கு ஒண்ணும் கொடுக்காம நீங்க போங்கன்னு சொன்னா, ஒண்ணும் கொடுக்காம நீ கிரியையில காண்பிக்கலன்னா உன் விசுவாசம் வருதா? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை.
விசுவாசம் இல்லாத ஜெபம் முக்கியம். கிரியை இல்லாத விசுவாசமும் அது ஒன்றுக்கு உதவாதுன்னு போட்டிருக்கு. செத்தது, ஆவி இல்லாத சரீரம் செத்தது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குன்னு போட்டிருக்கு. அதனால ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்ன நல்ல நாட்கள் வேணும், நீடித்த நாட்கள் வேணும். நான் விசுவாச கிரியையில காமிக்கணும்னா அப்புறம் அதான் நல்ல கிரியைகளை செய்யணும். அதுக்குதான் துர்க்காள் நமக்கு முன் அடையாளமாக இருக்கிறாங்க. இந்த அம்மா விதவை எத்தனை வயசுல இருந்திருப்பாங்க, நான் நினைச்சு பார்த்தேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. பேதுரு அப்போஸ்தலன் யோப்பா பட்டணத்துல அந்த துர்க்காள் என்ற சகோதரி வீட்டுக்கு போறாங்க. விதவைகள்லாம் அழுகுறாங்க. குளிப்பாட்டி செத்து போயிட்டான்னு வச்சிருக்காங்க. அப்போ அவளுடைய நற்கிரியைகளை ஒண்ணுனா தர்மங்கள், தர்ம காரியங்கள்லாம் ஒண்ணுனா சொல்றாங்க. எவ்வளவு ஒரு ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது? நம்ம சகோதரிகள் கூட்டம். ஒருவருடைய ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்காட்டா கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. நம்ம பாக்குறோம் கலாத்தியர்ல. அதனால கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றினா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அவங்களுக்கு தேவையா? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம உதவி செய்யணும். ஜெபம் செய்யறேன். அவங்க முடிஞ்சா குடுக்கலாம். அல்லது அவங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்துல நன்மை செய்யலாம். அவங்களுக்கு வழிகாட்டலாம். நான் நிறைய வேலை சொல்லியிருக்கேன். ஆண்டவரே, நான் வேலை பார்க்கல. நான் என்னுடைய நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன் சுவாமி. அது நற்கிரியை தான். அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். பொருளால குடுத்துட்டு பெரிய புண்ணியம் செஞ்சவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிருவாங்க. நிறைய இன்னைக்கு அரசியல்வாதி எல்லாம் செய்யறாங்க. போகவே முடியாது. இருதயம் சுத்தமாக்கப்பட்டு அவங்களுக்கா ஜெபம் பண்றதே பெரிய நற்கிரியை. இந்த விதவையை குறிச்சு சாட்சி சொன்னாங்க. நற்கிரியை அவ செய்தா. குளிப்பாட்டி வச்சிருக்கும் போது அந்த பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாங்க, உம் அவள என்ன செய்றாங்க, குளிப்பாட்டி வச்ச உடனே அவளுடைய நற்காரியங்களை அந்த விதவைகள் எல்லாரும் சேர்ந்து, விதவைகள் தான் சேர்ந்திருக்காங்க. அவளும் விதவை. அப்ப அவளை காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, தபித்தாளே, அவளுடைய கையை அவள் முகமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அதற்கு அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். பாத்தீங்களா, விதவைகள் சூழ நின்று சாட்சி சொல்றாங்க. நம்மளை குறிச்சு என்ன சாட்சி சொல்லுவாங்க? எங்களுக்கு உதவி செஞ்சவா, ஏதோ ஒரு தையல் கற்றுக் கொடுத்திருப்பா, ஒரு வஸ்திரம் செய்யறதுக்கு கற்றுக் கொடுத்திருப்பா, கார்மெண்ட்ஸ் ஏதோ ஒரு ஷாப் வச்சிருந்திருக்கலாம். ஆனா நல்ல வார்த்தை, அதான் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் தன் வாயை பொல்லாப்புக்கு விலக்கி காக்க கடவன். அவன் திருப்பி உயிர்ப்பிக்கப்பட்டாள். நான் ஜீவன் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அவனுடைய வார்த்தை நல்ல கைண்ட் வேர்ட்ஸ் பேசியிருக்கா, நிறைய நற்கிரிகள் செஞ்சிருக்கா. ஸ்திரீகள் நம்ம அடக்கம் உள்ளவங்களா, நல்லொழுக்கம் உள்ளவங்களா, எவ்வளவு நல்ல வார்த்தைகள் பேசி அன்புள்ள கிரியைகளை நம்ம காண்பிக்கணுமே. அப்படிதான் நம்ம சாட்சி ஜீவியத்தை காமிக்கணும். வேத வசனம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது 3வது சாட்சியின் ஜீவியம். நம்ம பக்கத்துல உள்ளவங்க நம்மளை குறிச்சு என்ன சொல்றாங்க, நம்ம கூட பழகுன மாமியார் எப்படி சொல்றாங்க, கணவன் என்ன சொல்றாங்க, பிள்ளைகள் என்ன சொல்றாங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்றாங்க, 2ஆம் தலைமுறை ஜெனரேஷன் என்ன சொல்றாங்க, நம்மளை குறிச்சு என்ன சொல்றாங்க. அவ வந்தா நல்ல அன்புள்ள வார்த்தையை பேசுவா, எனக்கா ஜோமனி சரியா இருக்கு சொல்ல முடியுமா? பேதுரு அப்போஸ்தலனை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தினார். நம்மளை கொண்டு பயன்படுத்த முடியும். அதே வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆண்டவர் அதே தபித்தாள அவர் ஊழிய காலங்கள்ல ஒரு ஸ்திரீ சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினவர். இன்னைக்கு பேதுரு அப்போஸ்தலன் ஒரு விதவையை உயிரோடு எழுப்பினார்னா அந்த வல்லமை அந்த சீஷன்ட்ட போச்சு. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இந்த காரியம் சாத்தியமாகும். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல கூட போட்டிருக்கு. என்னன்னா நம்ம நன்மை செய்ய தெரிந்தும் செய்யாமல் போனா அது பாவம்னு போட்டிருக்கு. அப்போ அது ஆண்டோடைய சித்தம்னு போட்டிருக்கு. அப்போ யோசித்து பாருங்க, ஆண்டவர் நன்மை செய்யறது அவருடைய சித்தம். நம்ம பக்கத்துல உள்ளவங்களுக்கு நன்மை எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றேன், அவங்களுக்கு கூடுமானால் நான் போய் விசிட் பண்றேன், அவங்கள பார்த்து நல்ல வார்த்தை பேசுறேன், அவங்களுக்கு முடிஞ்சா உதவி செய்யறேன்ப்பா, என்னால முடிஞ்சதை நீங்க செய்ய சொன்னதை நான் செய்யறேன். ஏன் இஷ்டம் போல செஞ்சா அவங்களுக்கு அது வாய்க்காது, அது ஆசீர்வாதமா இருக்காது. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சு இல்ல, உற்சாகமாய் கொடுக்கணும், உற்சாகமாய் இறங்கணும், உற்சாகமா ஜெபிக்கணும், அவங்க பாரத்தை நம்பாரம் போல எடுத்து ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த 3 காரியங்களை இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசியிருக்கிறாரு. நம்ம இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் நம்ம உலகத்துக்காக நம்ம ஒண்ணுமே வைக்க சொல்லல. பொக்கிஷங்களை பரலோகத்துல, இதுதான் பொக்கிஷமா பரலோகத்துல வரப்போகுது. பரலோக ராஜ்யத்துல நம்ம கட்டுற மாளிகைகளாக நம்ம இருப்போமா? ஆத்துமாக்களை கொண்டு சேர்க்கிற பணியில துரிதமா நம்ம செயல்படுவோம். நன்மை செஞ்சதுனால அத்தனை விதங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால உயிரோடு காக்கப்பட்டாள். திரும்பமா ஊழியத்தை நிறைவேற்றினாள். அத்தனை பேருக்கு சந்தோஷம். நம்ம நிமித்தமா நம்முடைய குடும்பம் சந்தோஷப்பட முடியுமா? உயிரோடு இருக்கிறத விட இவ இருக்கிறவே வேண்டாம்னு சொல்றாங்களா? நம்ம உயிரோடு இருந்து நிறைய பேருக்கு நன்மை செய்யறவங்களா இருப்போமா? ஆண்டவர் நம்மளை கொண்டு பயன்படுத்துவார் நிச்சயமாகவே. எனக்கு 21 வருஷத்து ஆயுசை திருப்பி கொடுத்து ஊழியத்தை துரிதப்படுத்தி செய்ய வைத்தவர், எனக்கு ஜீவனை கொடுத்தவர். இங்க ஒருவேளை சுயரமா யாராவது இருந்தாலும் ஆண்டவர் உங்க வீட்டுல உள்ள யாராவது
உயிரமா இருந்தா கூட எனக்கு ஜீவன், புது ஜீவனை கொடுத்தவர், ஊழியத்துல பயன்படுத்த திட்டமிட்டவர். அந்த தடை நான் ஒரு நாள் யாரும் தடுக்க முடியாது. தடைகளை நீக்கி என்னை உயிரோடு வைத்தாரே, இந்த உலகத்துல வாழ வைத்து அழகு பார்க்கிறாரே, எவ்வளவு அழகு! அவருடைய அன்பு, அவருடைய அன்பின் ஆழத்தை அகலத்தை நான் அறியவே முடியல. ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், என்னை இவ்வளவு நாள் நடத்துறதுக்கு நான் எம்மாத்திரம், என்னை குடும்பம் எம்மாத்திரம். அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீரே எவ்வளவு உண்மை உள்ளவரப்பா, நீர் தீமை நின்று காத்தீங்களேப்பா, அப்பா நமக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பேன் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு உம்முடைய நாமத்தையே நான் சொல்லுவேன்ப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா. இருக்கிற பட்டணத்துல நான் அப்படி சொல்லுவேன். வாய்ப்பு கொடுத்தா நான் மற்றவங்களுக்கு அறிவிப்பேனப்பா. அது வரைக்கும் வீட்டு கடையில உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன் அப்பா. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். 4 சுவருக்குள்ள என்னை தசம பாகமாகி 2.5 மணி நேரம் போதாதுப்பா. இரவும் பகலும் காத்திருப்பேன். வசனத்தை கொண்டு பேசுங்க சுவாமி. யாரும் என்ன பார்க்க முடியாது. நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் மெடிடேட் பண்றேன் நானு. ஆனா ஆவியானவர் இருதயத்துக்குள்ள வந்து கொழுந்து விட்டு எரிய வைப்பார். கிச்சனுக்குள்ள இருந்தாலும் கொழுந்து விட்டு எரியும், வெளியே போனாலும் கழிவு கொழுந்து விட்டு எரியும். ஆத்துமா 24 மணி நேரமா வானானது நீரோடே வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா 42வது சங்கீதத்துல போட்டிருக்கு. அப்பா என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறதுப்பா, வாஞ்சித்து கதறுகிறதுப்பா. ராக்காலங்களிலும் உண்மை தியானிக்கிறேன் அப்பா என்று சொல்லி ஆண்டோட பாதத்துல, அப்படியே சன்னிதானத்துல எவ்வளவு நித்திய பேரின்பம் உண்டு. அந்த சந்தோஷத்தை நம்ம இழந்துட்டு இருக்கோமா? ஒருவேளை இன்னைக்கு உலக காரியங்களை நினைச்சு கவலைப்பட்டதுனால மார்த்தாள போல இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவளுக்கு இல்லாதனால மற்றவங்களை குற்றப்படுத்துறா. அவளுக்கு அந்த அனுபவம் வரல. ஆண்டவர் இதுதான் நல்ல பங்குன்னு சொன்னாரு. அந்த நல்ல பங்கை பெறுறதுக்கு ஆண்டு ஆயத்தமா காத்திருக்கிறார். நான் இனிமேல் ஏசப்பா, நான் உலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், ஆனா மார்த்தாள போல கவலைப்பட மாட்டேன். உலக வேலையை செய்வேன், அதுக்காக செய்யாம ஆண்டோடைய பாதத்துல இல்ல, பாதத்திலையும் உட்காருவேன், செய்யவும் செய்வேன். அங்கேயும் ஆண்டோடைய பாதம் தான், கிச்சன்லயும் ஆண்டோடைய பாதம் தான், எந்த இடத்துலயும் ஆண்டோடைய பாதம் தான். மரியாதை போல மாமா இருப்பேன், மார்த்தாளை போல கவலைப்பட மாட்டேன், உலகத்துக்காக ஜெபிக்க மாட்டேன், ஆத்துமாக்களை தாருப்பான்னு ஜெபிப்பேன், பாதத்துல உட்கார்ந்து கேட்பேன். இன்னைக்கு எத்தனை ஆத்மாக்களை சந்திக்கணுமோ அத்தனை ஆத்மாக்களை நினைவுபடுத்துவாரு. ஊழியத்தை திறம்பட செய்ய வைப்பாரு. உங்க மூலமா ஒரு அக்னி தேசத்துக்குள்ள போகும். உங்களை நீர்கால்களாக, வாய்க்கால்களாக, ஆண்டோடைய நற்செய்தியின் வாய்க்கால்களாக மாற்றுவார். சாதாரண ஆட்கள் அல்ல, நம்ம அக்னி ஜுவாலையாக மாற்றுவார். ஊழியக்காரர் சந்ததி ஆசீர்வதிப்பார். நீங்க கவலையப்பட வேண்டாம். என் கணவனை பற்றி, என் பிள்ளைய பற்றி நான் கவலைப்பட மாட்டேப்பா. இது எனக்குரிய பொறுப்பு இல்ல, இது உங்க பொறுப்பு சுவாமி. என் குடும்ப வாழ்க்கை அமைத்தவர் நீர். என் கணவனை பற்றி ஆயுச நாட்கள் உங்களுடைய கருத்துல இருக்குது. என் பிள்ளைகளை குறிச்ச காரியங்கள் நான் பொறுப்பெடுக்க மாட்டேன். மார்த்தாளை போல கவலைப்பட மாட்டேன். ஆண்டவரே ஒன்னே ஒண்ணு, இப்படி பாதத்தை முத்தம் செய்வேன். மகதலே நான் மரியாதை போல நீர் செய்த ஜீவனுக்கு கொடுத்த 7 பிசாசை துரத்துற மாதிரி என் வியாதியை குணமாக்குற உங்களுக்கு பாதத்துல கடந்து முத்தம் செய்வேன்ப்பா. பாதத்துல கடந்து கற்றுக்கொள்வேன்ப்பா. சாட்சி சொல்வேன்ப்பா. என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன்ப்பா. இந்த 3 காரியத்துல என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டோட ஒப்பு கொடுத்தவளாக உங்க சன்னிதான உங்க பக்கத்துல வந்து நிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். திட்டமா எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். சகோதரிகள் செய்ய வேண்டிய காரியங்கள் 3 காரியங்கள் திட்டவட்டமா ஆண்டு பேசியிருக்கார். ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய தீவிரமா செயல்படுவோம். வருகிற வருஷத்துல ஒப்பு கொடுப்போம். இதை விட அதிகமான அக்னி ஜுவாலையாக நம்மளை வந்து அக்னி புறப்படும். அல்லேலூயா ரபா கரபோ ஷரா கரா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் தந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா, எங்களோடு நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க, எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீங்க. அக்னியானவர் வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அக்னி தழலை ஆண்டவர் தேவதூதன் பலிபீடத்திலிருந்து அல்லேலூயா அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியை அல்லேலூயா நான் அசுத்த உதடுள்ளவன் என்று சொன்ன மாத்திரத்திலே அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியில் வாசம் பண்ணியிருக்கேன். ராஜாவை, உன்னதமானவரை, உயரமான சிங்காசனம் வீட்டிருக்கிற ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொன்னவனே அல்லேலூயா கேருபீன்ல இருந்து ஒரு மனுஷன், ஒரு தேவதூதன் வந்து நாவினாலே தொட்டதுனால அக்னி புறப்பட்டு வந்து பரிசுத்தமாக்கினது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராலையும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அந்த நேரத்துல பரிசுத்தமாக்குங்கப்பா. பரிசுத்த ஆவியின் அக்னியை போடுங்க. என் வாயை தொடுங்க. வேண்டாத வார்த்தை பேசுறேன், வேண்டாத வார்த்தையை மரியாதை போல அலப்பிட்டு இருக்கேன், கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாயில போடுங்க. அப்படி ரத்தத்தை ஆண்டவரே அக்னியை போடுங்க. பரிசுத்த ஆவியினால பரிசுத்தப்படுத்துங்க. வேத வசனத்தினால பரிசுத்தப்படுத்துங்க. ஜெபத்தினால பரிசுத்தப்படுத்துங்க. சாட்சியின் ஜீவியத்தினால என்ன பரிசுத்தப்படுத்துங்க. மேலோங்கி போனோம். நாங்க கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து ஒரு உன்னத நிலைக்கு எங்களை கொண்டு
கொண்டு போங்க. ஆவிக்குரிய உன்னத நிலைக்கு கொண்டு வாங்க. ஒரு நாளிலே பரலோகத்துல முகமுகமா தரிசிக்க வரைக்கும் இந்த உலகத்துல உம்மோடு பேசணும், உண்மை முகமுகமா தரிசிக்கணும். அந்த உன்னத அனுபவத்தை, உன்னத தரிசனங்களுக்குள்ள கொண்டு போங்க. அக்னியா என்னை மாற்றுங்க. ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. எங்களோடு நீங்க பேசுறீங்கப்பா, எங்களோடு பேசுறீங்கப்பா. அப்பா கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். நீங்கள் அல்லவா மகிமைப்பட்டீங்க, நீங்கள் அல்லவா மகிமைப்பட்டீங்க. அப்பா உமக்கு துதி கன மகிமை தோத்திரம் புகழ் எல்லாம் உமக்குதாப்பா. அப்பா இந்த குரூப்ல உள்ள அத்தனை எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுல அத்தனை பேரையும் ஆசீர்வதிச்சிருக்கீங்க. இந்த நாளிலே ஜெபத்துல நடத்துறீங்க, வேத வாசிப்புல இனிமேல் தெளிவுபடுத்திட்டீங்க, சாட்சியின் ஜீவிதத்துல தெளிவுபடுத்திட்டீங்க. இனிமேல் ஆண்டவரை சும்மா இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல நாங்க எழும்புறோம், எழும்பி பிரகாசிப்போம். ஒளி வந்தது, கர்த்தர் உன்னில் உதிக்கிறார். ஹரை கபோ ஷராபரா, உடைய மகிமை ஹலிவு ஹல்லேலூயா தெளிவாக இறங்கி அந்த பிள்ளைகளை பிரகாசிப்பிக்கிறது. அதுக்கா ஸ்தோத்திரம். அத்தனை குடும்பங்களையும் பிரகாசிப்பிக்க போயிருங்க. வர்ற காலத்துல நட்சத்திரங்களாக ஞானவான்கள் அநேகரை ஆண்டவரே கிறிஸ்துக்களை வழி நடத்தினவங்க அல்லேலூயா நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க போறாங்க ஆகாய மண்டலங்களிலே. அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நீங்க பயன்படுத்த போயிருக்கா ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சரீர பராம எல்லா தேவைகளும் உண்மை தேடுகிறதுனால சந்திக்கப்படட்டும். ஒன்றும் குறைவில்லாமல் வருஷம் முடிவுக்குள்ள தடையில்லாமல் நிறைவேற்றி கொடுங்க. வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதுக்கு அதிகமாக கிரியை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். செல்வியை ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா பிள்ளையுடைய வாஞ்சி விருப்பத்தை நிறைவேற்றுங்க. இருதயத்தின் ஆண்டவரை வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஆண்டவரை வெளிப்படையாக பதில் கொடுங்கப்பா. ஆண்டவரே அதிசய அற்புதங்களோடு வெளிப்படுவீராக. எல்லா அந்தரங்கத்தில செய்கிற ஜெபத்துக்கும் கண்ணீர்களுக்கும் துருத்தியில வைத்து ஆண்டவரே பல மடங்காக அதை ஆசீர்வாதமாக ஆண்டவரே நீங்க பதில் கொடுக்க போயிருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருடைய தேவைகளையும் குறைகளையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில நிறைவேற்றுங்க. நீர் வரும் வரைக்கும் நாங்கள் நீங்காத பிரசனம் பண்ற பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். உமக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.